Chapter 2, Exercise 2.5, 11th sum. The sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the three terms. ஒரு மூணு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்து அதை சம் பண்ணால் வேல்யூ 27, அதே மூணு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட ப்ராடக்ட் வேல்யூ 288 கொடுத்துருக்காங்க. பட் அந்த மூணு டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 60 கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷினில் சம் ஆஃப் த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி அப்படின்னு கொடுத்துருந்தா இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ மைனஸ் டி கம்மா ஏ அண்ட் ஏ ப்ளஸ் டி. இப்போது இந்த மூணு வேல்யூ தான் த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக நம்மளும் எடுக்க போகிறோம். The sum of three consecutive terms be a minus d, a and a plus d. ஃபஸ்ட்டு கொஷினில் சம் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு சம் பண்ணிக்கலாம். இப்போ சம்னா ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. சம்னா இந்த மூணு வேல்யூவை ஆட் பண்ணுறது. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இங்கே மைனஸ் டி இருக்குது, இங்கே ப்ளஸ் டி இருக்குது. அப்போது கேன்சல். அப்போது ரிமைண்டர் என்ன இருக்குது? ஒரு ஏ, ரெண்டு ஏ, மூணு ஏ ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் என்ன? 3a ஈக்குவல். இப்போ இதுக்கு வேல்யூ புக்கில் கொடுத்துருந்தாங்க 27. அப்போது 3a ஈக்குவல் டு 27. a equal to 27 by 3 cancel பண்ணா 9. for a equal to 9. இப்போ sum பண்ணிட்டோம். அடுத்து ப்ராடக்ட்னா அதே த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை இங்கே ஆட் பண்ண மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணணும். a minus d into a into a plus d equal to 288. இந்த வேல்யூ புக்கில் கொடுத்துருந்தாங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ஏ காமனாக எடுத்துக்கலாம். இந்த ஏ காமனாக எடுத்துட்டோன்னா ரிமைனிங் ஏ ஸ்கொயர், இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அடுத்து டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் 9. அப்போது 9 ப்ராக்கெட்டில் 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் 9 ஸ்கொயர் 9 9s are 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இந்த 9 இந்த சைட் கொண்டு வந்தால் டிவைட், கேன்சல் பண்ணால் 32. 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இப்போது மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 ப்ளஸ் 81 இந்த சைடு வந்தால் minus 81. அப்போ minus d square equal to 32 minus 81 ஓட value minus 49. இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா d square equal to 49. அப்போது ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா d equal to ஸ்கொயர் 49. ஸ்கொயர் 49னா d equal to plus or minus 7 7s are 49. இப்போ 7. இப்போ plus or minus 7 இருக்குது. d ஓட வேல்யூ plus or minus 7. இப்போ a வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். when a equal to 9 and d equal to plus or minus 7. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் 7 வச்சு பார்க்கலாம். நம்ம ஈக்குவேஷன் என்ன? a minus d plus a plus d. a ஓட வேல்யூ 9 minus d equal to 2. a ஓட வேல்யூ 9. a plus d அப்படின்னா 9 plus 7 equal to 16. இப்போ ஆன்சர் ப்ளஸில் போட்டிருந்தோம் அப்படின்னா 2, 9, 16 is the answer. இப்போ d வந்து ப்ளஸ் 7 போட்டோம். நெக்ஸ்ட் when a equal to 9 d equal to minus 7. ப்ளஸ் 7 போட்டோம். இப்போ அடுத்து minus 7. a minus d a plus. இப்போ a minus d 9 minus d ஓட வேல்யூ minus 7. 9 minus bracketல minus 7. இப்போ minus into minus plus 9 plus 7 equal to 16. a ஓட வேல்யூ 9. ஸோ 9. அடுத்து a plus d.
9 plus minus 7. அப்போ plus into minus minus 9 minus 7. Answer 2. இப்போ D வந்து minus 7 இருந்துச்சுன்னா value 16, 9, 2. D plus 7 apply பண்ணா 2, 9, 16. D ல minus 7 போட்டு apply பண்ணா 16, 9, 2 is the answer. 11th sum over. 12th sum, the ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. இப்போ 6th and 8th term ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 9th and 13th term ஓட ரேஷியோ என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6th termனா term 6 is to 8th termனா term 8. வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 7:9. T9 term 9 is to term 13 என்னன்னு நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ Tn equal to A plus n minus 1 into D. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி term 6 ஃபைண்ட் பண்ண போகிறோம். term 6 equal to A plus 6 minus 1 into D. இப்போ T6 equal to A plus 6 minus 1 5 into D. அடுத்து term 8 A plus 8 minus 1 into D. A plus 7D. இப்போ T8 equal to A plus 7D. அப்போ term 6க்கு பதிலாக இது எழுதலாம் A plus 5D is to A plus 7D equal to 7:9. இப்போ ரேஷியோவாக இருக்கிறத டிவைடில் போடலாம் A plus 5D by A plus 7D equal to 7/9. இப்போ cross multiply பண்ணால் 9 A's are 9. இப்படி எழுதிக்கலாம் 9 ப்ராக்கெட்டில் A plus 5D equal to 7 ப்ராக்கெட்டில் A plus 7D. உள்ள மல்டிப்ளை பண்ணால் 9 into A 9A plus 9 5s are 45D equal to 7 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 7 into A 7A plus 7 7s are 49D. 9A plus 7 equal to இந்த சைடு வந்துச்சுன்னா minus 7A equal to 49D plus 45 இந்த சைடு போச்சுன்னா minus 45D. இது ரெண்டையும் லெஸ் பண்ணால் 2A equal to 49 minus 45 4D. இப்போ A equal to 2/4D. Sorry, A equal to 4D by 2. Cancel பண்ணால் 1 2D. 2D. A equal to 2D. Substitute A equal to 2D in T9 T13ல அப்ளை பண்ணணும். இப்போ term 9 equal to A plus n minus 1 into D. இப்போ A plus 9 minus 1 into D into A plus 8D. Term 13 equal to A plus n minus 1 into D. A plus 13 minus 1 into D. A plus 12D. Term 9 by term 13 equal to term 9க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் A plus 8D அடுத்து A plus 12D. இப்போ Aல 2D அப்ளை பண்ணிடலாம். என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் Aவோட வேல்யூ 2D அப்படின்னு. 2D plus 8D 2D plus 12D. 8 plus 2 10D by 12 plus 2 14D. 2 ஆல் கேன்சல் பண்ணால் 7 2s are 14 5 2s are 10. இப்போ ஆன்சர் 5/7. அப்போ Tn is to T13 equal to 5:7 is the answer. 12th sum over. 13th sum, in a winter season let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP.
The sum of temperatures from Monday to Wednesday is 0 degrees Celsius and the sum of the temperatures from Wednesday to Friday is 18 degrees Celsius. Find the temperature on each of the 5 days. இப்போ ஊட்டியோட டெம்பரேச்சர் எடுத்திருக்காங்க மண்டே டு ஃப்ரைடே, அப்போது 5 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அது ஏபியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. த சம் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் த சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே இஸ் 18 டிகிரி செல்சியஸ். இப்போ மண்டே டு வெனஸ்டே 0 டிகிரி, வெனஸ்டே டு ஃப்ரைடே 18 டிகிரி செல்சியஸ். அப்போது ஈச் டே எவ்வளோ இருக்கும் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சொல்லிக்கலாம். த சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. இப்போ 3 இருக்குது. இப்போ 5 டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். அடுத்து ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D. இது மண்டே, இது டியூஸ்டே, இது வெனஸ்டே, இது தேர்ஸ்டே, இது ஃப்ரைடே. இப்போது மண்டே டு வெனஸ்டே 0 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வெனஸ்டே டு ஃப்ரைடே 18 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 வேல்யூஸ் மண்டே டு வெனஸ்டே அது ஃபைண்ட் பண்ணலாம். த 3 days சம். அப்போது ஏ மைனஸ் டி சம்னா ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல். அப்போ ரிமைனிங் 3A இருக்குது. அப்போது 3A ஈக்குவல் டு மண்டே டு வெனஸ்டே வேல்யூ 0 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போது 3A ஈக்குவல் டு 0. அப்போது A ஈக்குவல் டு 0. அடுத்து வெனஸ்டே டு ஃப்ரைடே எடுத்துக்கலாம். A ப்ளஸ் டி ப்ளஸ் A ப்ளஸ் 2D ப்ளஸ் A ப்ளஸ் 3D ஈக்குவல் டு 18 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 வேல்யூ ஆட் பண்ணால் A ப்ளஸ் A ப்ளஸ் A 3A ப்ளஸ் D, இங்கே 1 எடுத்துக்கணும். அப்போ 1 ப்ளஸ் 2 3, 3 ப்ளஸ் 3 6, 6D ஈக்குவல் டு 18. அப்போது 3 ஏவோட வேல்யூ 0 ப்ளஸ் 6D ஈக்குவல் டு 18. 3 zeros are 0. அடுத்து 6D ஈக்குவல் டு 18. D ஈக்குவல் டு 18 by 6 கேன்சல் பண்ணால் 3. ஸோ D ஈக்குவல் டு 3. கொஷினில் ஈச் டேக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மண்டேக்கு நம்ம என்ன எடுத்துருந்தோம், A மைனஸ் டி. அப்போ ஏவோட வேல்யூ 0, டிவோட வேல்யூ 3. அப்போ 0 மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ். இது மண்டே. நெக்ஸ்ட்டு டியூஸ்டேக்கு ஏவோட வேல்யூ 0. இப்போ ஆன்சர் 0 டிகிரி செல்சியஸ். தேர்ட் ஒன் A ப்ளஸ் டி. A ப்ளஸ் டினா 0 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 3 டிகிரி செல்சியஸ். இது A ப்ளஸ் 2D 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 6 டிகிரி செல்சியஸ். A ப்ளஸ் 3D ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 3, 3 3s are 9. அப்போது 9 டிகிரி செல்சியஸ். இது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அவ்வளோதான். 13th சம் ஓவர். 14th sum. Priya earned rupees 15,000 in the first month. Thereafter, her salary increased by rupees 1,500 per year. Her expenses are rupees 13,000 during the first month and the expenses increases by rupees 900 per year. How long will it take for her to save rupees 20,000 per month? பிரியா 15,000 rupees earn பண்ணுறாங்க salary first month. அதுக்கப்புறம் salary year by year increase ஆகுது 1,500. her expenses 13,000 during the first monthல 13,000 expenses-ஆக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகுது rupees 900 per year. how long will it take for her to save 20,000 per month? 20,000 அவங்களால எப்போ சேவ் பண்ண முடியும், எவ்வளோ மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். salary, expenses, saving. ஃபர்ஸ்ட் இயரில் அவங்க சேலரி 15,000, எக்ஸ்பென்சஸ்
13,000. 15,000 minus 13,000 எவ்வளோ இருக்கும்? 2,000. அதுதான் சேவிங்ஸ். அப்போது செகண்ட் இயரில் 1,500 சேலரி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போது 15,000 ப்ளஸ் 1,500 ஆன்சர் 16,500. எக்ஸ்பென்சஸ் நெக்ஸ்ட் இயரில் 900 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போது 13,900 இதையும் ஆட் பண்ணணும். இப்போது 16,500 மைனஸ் 13,900ஓட வேல்யூ 2,600. நெக்ஸ்ட் தேர்ட் இயர் 1,500 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் 18,900 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போ ஆன்சர் 14,800. இது ரெண்டையும் லெஸ் பண்ணால் 3,200 சேவிங். இப்போ எத்தனாவது இயர்னு தான் கொஷினில் கேட்டிருங்க. அப்போ nth இயரில் சேலரி தெரியல, எக்ஸ்பென்சஸ் தெரியல, பட் சேவிங் 20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த எண் தான் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போது இதை மட்டும் டேர்ம்ஸாக எடுத்துக்கலாம். 2,000, 2,600, 3,200 எக்ஸட்ரா லாஸ்ட்டில் 20,000. அப்போது ஏவோட வேல்யூ என்ன? எப்போவுமே டேர்ம் வந்தால் ஏவோட வேல்யூ. அப்போது ஏ ஈக்குவல் டு 2,000, டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. T2 என்ன? 2,600 மைனஸ் 2,000 ஈக்குவல் டு 600. இப்போ டியோட வேல்யூ 600. அடுத்து எல்லோட வேல்யூ. எல்லோட வேல்யூனா லாஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 20,000. இப்போ n ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ என்னோட ஃபார்முலா n ஈக்குவல் டு L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. எல்லோட வேல்யூ 20,000 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 2,000 பை டியோட வேல்யூ 600 ப்ளஸ் 1. சாரி, இங்கே மைனஸ் 20,000 மைனஸ் 2,000ஓட வேல்யூ 18,000 பை 600 plus 1. 0 0 cancel. 30. 30 plus 1 equal to 31. So n equal to 31 years is the answer. 31st இயரில் தான் அவங்களால 20,000 சேவ் பண்ண முடியும். அவ்வளோதான். 14th sum over. Exercise 2.5 over.